வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் நம்மளோட சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டெய்லி லைஃப்பில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய 10 வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் அவனை சந்திக்கிறாள். அவள் அவனை சந்திக்கிறாள். இது ஒரு ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். ஸோ நாங்கள் ஷீ மீட்ஸ் ஹிம், ஷீ மீட்ஸ் ஹிம் இந்த மாதிரி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அவள் யாரை சந்திக்கிறாள். இது ஒரு கேள்வி வாக்கியம். அவள் யாரை சந்திக்கிறாள்னு சொன்னது இது ஒரு ப்ரெசன்ட் சிம்பிளில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கேள்வி வாக்கியமாக இருக்குது. ஸோ ஹூ டஸ் ஷீ மீட், ஹூ டஸ் ஷீ மீட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் எப்போது வந்தீர்கள், நீங்கள் எப்போது வந்தீர்கள். இதுவும் ஒரு கேள்வி வாக்கியம். அதாவது பாஸ்ட் சிம்பிளில் இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்குது. ஸோ எப்போதுன்றதுக்கு நாங்கள் வென் அண்ட் டபுள் ஜட்ஜ் கொஷின் வேர்ட் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ வென் டிட் யூ கம், ஸோ வென் டிட் யூ கம் இந்த மாதிரி நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். இந்த மாதிரி நாங்கள் சொல்லும்போது அவங்க நான் நேற்று வந்தேன், நான் நேற்று வந்தேன் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஐ கேம் ஜெஸ்டர்டே, ஐ கேம் ஜெஸ்டர்டே இந்த மாதிரி அவங்க ஆன்சர் தருவாங்க. சரி, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எந்த பஸ் சென்னைக்கு போகிறது, எந்த பஸ் சென்னைக்கு போகிறது. ஸோ விச் பஸ் கோ டு சென்னை, விச் பஸ் கோ டு சென்னை. அடுத்து எந்த பேனா உங்களுக்கு பிடிக்கும், எந்த பேனா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ எந்தன்னு சொல்லி கேட்குறதுக்கு நாங்கள் டபுள் ஜிஹெச் கொஷனாக விச்ன்றதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விச் பென் டூ யூ லைக், விச் பென் டூ யூ லைக். நெக்ஸ்ட் யார் ஓய்வெடுக்க விரும்புகிறார்கள், யார் ஓய்வெடுக்க விரும்புகிறார்கள். ஸோ யார்ன்றதுக்கு நாங்கள் ஹூன்றதை நாங்கள் கொஷின் வேர்டாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஹூ டஸ் வாண்ட் டு ரிலாக்ஸ், ஹூ டஸ் வாண்ட் டு ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் செய்தி பரப்பியது யார், செய்தி பரப்பியது யார். யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹூ என்ற கொஷின் வேர்ட் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கொள்வோம். இது ஒரு பாஸ்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். செய்தி பரப்பியது யார் முடிஞ்சுது. ஸோ ஹூ டிட் ஸ்ப்ரெட் த நியூஸ், ஹூ டிட் ஸ்ப்ரெட் த நியூஸ் இந்த மாதிரி சொல்லிக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் அவன் ஏன் தாமதம் ஆகிறான், அவன் ஏன் தாமதம் ஆகிறான். ஸோ ஏன்றதுக்கு நாங்கள் வை என்ற கொஷின் வேர்ட் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வை டஸ் ஹீ லேட், வை டஸ் ஹீ லேட். நெக்ஸ்ட் யாருடைய மகன் முதல் மதிப்பெண் பெற்றான், யாருடைய மகன் முதல் மதிப்பெண் பெற்றான். இதுவும் ஒரு பாஸ்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். ஸோ ஹூஸ் சன் டிட் கெட் த ஃபர்ஸ்ட் ரேங்க், ஹூஸ் சன் டிட் கெட் த ஃபர்ஸ்ட் ரேங்க் இதை மாதிரி நாங்கள் சொல்லிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும். என்னன்னு சொன்னால் வாட் என்ற கொஷின் வேர்ட் நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ வாட் டு யூ வாண்ட், வாட் டு யூ வாண்ட். ஓகே, இந்த 10 சென்டென்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.